அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 15. போன எபிசோட்ல பிரார்த்தனாவை அவங்க மாமியாரும் நாத்தனாரும் சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டதா பார்த்தோம். அதனால பிரார்த்தனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. பிரேமா எவ்வளவோ சொல்லியும் சமாதானம் அடைய மறுத்தாள் ராதா. இல்ல மைனி, அவளை அவ புருஷன் வீட்டுக்கு போக சொல்லுங்க. அவ என் வீட்டில் இருக்கக்கூடாது. பிடிவாதமாய் இருந்தாள் அவள். வேறு வழியின்றி அத்தை வீட்டில் தங்கினாள் பிரார்த்தனா. நீ கவலைப்படாதடா, அம்மாவுக்கு ஏதோ ஆதங்கம், 2 நாள்ல சரியாகி விடுவாள். அத்தை தேற்றிய போதும் மனசு சமாதானம் அடைய முரண்டு பிடித்தது. கணவனோடு வந்த போது கிடைத்த மரியாதைக்கும் தன்னந்தனியாக வந்த போது கிடைத்த வெறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் புரிந்து போன போது மனது கனத்தது. அம்மா கூட என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என்னை மட்டும் குற்றவாளியாய் பார்க்கிறார்களே. நான் வேண்டுமென்றே சண்டை போட்டு கொண்டு வந்தால் இவர்கள் கோபத்தில் நியாயம் இருக்கிறது. செல்வி ஆறுதல் தேடக்கூட வழியின்றி தன் நிலைமை மிகவும் வெறுத்தாள். கோமதி மும்பையில் திருமணம் என்று 15 நாள் பயணமாக சென்றிருந்தாள். ஜீவன் ஊரிலிருந்து வந்துவிட்டானா வரவில்லையா தெரியவில்லை. போன் செய்யவும் பிடிக்கவில்லை. வெறுப்புடன் ஆரம்பித்த மணவாழ்வில் வசந்தம் வீசுவதாய் அவள் எண்ணிய வேளையில் எதிர்பாராத புயல் வீசி அவளின் அத்தனை வண்ணங்களையும் கலைத்து அலங்கோலமாக்கிவிட்டது. என்ன வாழ்க்கைடா இது! வீட்டை விட்டு வெளியே செல்லவே வெறுப்பாயிருந்தது. ஆளுக்கு ஆள் விசாரிக்கையில் பதில் சொல்லி வெறுத்து போனது. அவர் ஏதோ கல் எடுக்க என்று வடநாட்டுக்கு போயிருக்கிறார், அதான் ஊர்ல இருந்துட்டு வான்னு அனுப்பியிருக்கிறார். பிள்ளை முகத்துல பழைய மலர்ச்சி இல்லையே, உண்டாயிருக்காளா என்ன? ஹிஹி, என்ன அவசரம்? கொஞ்ச நாளாவது ஜாலியா இருக்கட்டுமே. இது நம்ம காலம் போலல்லவா? எத்தனை நாட்கள் தான் பிரேமா அசடு வழிந்தபடி சமாளிப்பது? இப்படியே விட்டால் என்னாவது என்று ராதாவிடம் பேச்சை ஆரம்பித்தார். இப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாதே என்றுதான் மைனி பயந்தேன். இவ திமிர் பிடிச்சவ. இங்கே இருந்தது போலவே அங்கேயும் இருக்கணும்னு எதிர்பார்த்தா நடக்குமா? இப்படி கிடைச்ச வாழ்க்கையை பாழாக்கிட்டு வந்து நிற்கிறாளே. நீ இப்படி அவளை குற்றம் சொல்றது தப்பு மைனி. இந்த கல்யாணத்தை நடத்தப்பட்ட கஷ்டத்தையும் வீட்டு நிலைமையும் அவள் உணர்ந்திருந்தா இப்படி வந்து நிற்பாளா? மருமகன் எவ்வளவு நல்ல பையன். அவர் கூடவே இவளால் குடும்பம் நடத்த முடியலன்னா இவளை நான் என்ன சொல்ல? ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கலன்னு அடம் பிடிச்சா. திட்டம் போட்டு வந்துட்டா. ச்சே, என்ன இப்படி பேசுறீங்க? பிள்ளை முகத்தை பார்த்தா தெரியல? புருஷன் மட்டும் நல்லவனா இருந்தா போதுமா? கூட இருக்கிறதுங்க பேய்களா இருந்தா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணினா அவளுக்கு இன்னமும் திமிர் ஏறத்தான் செய்யும். யார்தான் 100% நல்லவங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்ம 3வது வீட்டு ரத்தனா எவ்வளவு சாது. தெருக்குழாயில யாராவது லேசா சத்தம் போட்டா கூட வெறும் குடத்தோட வீட்டுக்குள்ள ஓடுறவ மருமக வரவும் அவ எப்படி மாறி போயிட்டா. அந்த பிள்ளையை கண்ணுல காண விடுவது கிடையாது. உலகம் அப்படித்தான். மாமியார் நாத்தனார் என்றால் முன்ன பெண்ணதானே இருப்பாங்க. இத அவ புரிஞ்சுக்க வேணாம். ஓடி வந்துட்டா பிரச்சனை தீர்ந்து விடுமா? அதுக்காக வீட்டை அண்டி வந்த பிள்ளையை இப்படி துரத்தி விடுவது நல்லதா? என் மனசு மட்டும் கல்லா என்ன மைனி? காலங்காத்தாலேயே களையிழந்து வந்து நின்ற என் பிள்ளையை பார்க்கவும் என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? ஆனாலும் என் உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி விட்டு நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்? அவ புருஷன் ரொம்ப நல்லவரு. இப்படி சண்டை போட்டுட்டு வந்தவளை நாம அரவணைத்தால் அவளுக்கு இன்னமும் தைரியம் அதிகமாகிவிடும். நமக்கு தாய் வீடு இருக்கு அப்படிங்கிற திமிர் வலுவடைந்து விடும். அப்புறம் விட்டு கொடுக்கிற மனநிலை போய் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிற முனைப்பு வராம இப்படி ஓடி வரத்தான் தோணும். யார் வாழ்க்கையில்தான் பிரச்சனை இல்லை? அடிச்சாலும் புடிச்சாலும் நமக்கு துணை கணவன்தான் அப்படிங்கிற எண்ணம் அவ மனசுல பதியணும். தாய் வீட்டுக்கு புருஷன் கூட இல்லாம தனியா போனா மதிப்போ மரியாதையோ அரவணைப்போ கிடைக்காது என்ற உண்மையை அவ உணரணும். புருஷன் போதைக்கு அடிமையானவனாகவோ பொம்பளை பொறுக்கியாகவோ ஏமாத்துக்காரனாகவோ இருந்தா நான் என் புள்ளியை கூட்டிட்டு வந்திருப்பேன். அவளுக்கு கிடைத்திருப்பது நல்ல வாழ்க்கை மைனி. பன்றியின் முன்னால் வீசப்பட்ட முத்தாய் அது அலங்கோலப்படக்கூடாது. வாழ்க்கை சுகப்படலையா விட்டுட்டு போயிடு என்ற பேச்சு நல்லா இருக்கலாம். நாம எல்லாம் குடும்பம் என்ற சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நினைத்த மாத்திரத்தில் அறுத்துக்கிட்டு போக முடியாது. காடு மேடுகளை கடந்தாதான் உச்சியை அடைய முடியும். இதை இவ உணரணும். ராதா பேசி முடிக்கவும் அதிலிருந்த நியாயத்தை ஒத்துக்கொள்வது போல் அமைதியாயிருந்தாள் பிரேமா. நாளைக்கு நாம 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் வரலாமா மைனி? ஜீவன் தம்பி வரட்டுமே, ஊர்ல இருந்து எப்போ வருகிறாராம் என்று பிரேமா கேட்கவும் அவர் வந்து 1 வாரம் ஆச்சாம். அவர் அண்ணிதான் சொன்னாங்க.
அவர் நம்ம நம்பரை பார்த்தா போனை எடுப்பதே இல்லையே என்றாள் ராதா. போகலாம், பொய்த்தானே ஆகணும். பெண்களை பெற்றவர்கள் தானே அடங்கி போகணும். குற்றமே செய்யாவிட்டாலும் மன்னிப்பு கேட்கணும். இருவரும் மலரின் வீட்டை அடைந்த போது நல்ல வேளையாய் ஜீவன் வீட்டில் இருந்தான். மலர் சமையல் அறைக்குள் புகுந்து கொள்ள, ஸ்ருதி தன் அறைக்குள் புகுந்து கொள்ள, மாமனாரோ நமக்கு எதற்கு வம்பு என்று வெளியே சென்று விட்டார். சொல்லுங்க அத்தே என்று ஜீவனை பார்த்து பிரேமா, தம்பி, அவ செல்லமா வளர்ந்த பொண்ணு, இன்னமும் பக்குவம் வரல என்று ஆரம்பித்தாள். பக்குவம் எப்பதான் வரும்? வரும் வரை அவ அங்கேயே இருக்கட்டும். என்ன தம்பி, என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? பொறுத்துக்கங்க தம்பி, நல்லா சொல்லி அனுப்புறோம். திருத்துறவங்க தானா திருந்தணும். சொல்லி திருத்த பொன்னாப்பு பிள்ளையா? நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் தம்பி. இப்ப பிரச்சனை மன்னிப்பு கேட்பது இல்ல அத்தை. இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? அதை யோசிங்க. அவ விருப்பம் இல்லாம வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி முடித்ததோடு உங்க கடமை முடிந்து போனது என்று நினைத்து விட்டீங்களா? இப்ப வேணாம்னு போயிட்டா என்ன பண்ண போறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல தம்பி. எங்க பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. பிடிக்கலன்னா சம்பிரதாயங்களை உடைத்து மரபுகளை மீறுபவள் இல்லை. உங்க பொண்டாட்டியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதேதோ நடந்து போய்விட்டது, மனசுல வச்சிக்காதீங்க. மறந்து அவளை ஏற்றுக்கொள்ளுங்க. ராதா குரல் உடைய சொன்னாள். எதையம்மா மறக்க சொல்றீங்க? பொண்ணா அது? எப்படி மண்டைய உடைச்சிருக்கா? வெளியில தலை காட்ட முடியல. மருமவ கையால் அடிபட்ட மாமியாருன்னு ஊரெல்லாம் பெயராகி விட்டது என்று உள்ளிருந்து கத்தினார் மலர். என் பிள்ளை வேணும்னு பண்ணிருக்க மாட்டா, தெரியாமத்தான் அடிபட்டதுன்னு சொன்னாமா. பண்ணின தப்ப எவதான் ஒத்துப்பா? இதே அவ மண்டையை உடைத்திருந்தால் இந்நேரம் குடும்பம் மொத்தமும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னிருக்க மாட்டீங்க. நாங்க என்பதால் போனா போகுதுன்னு விட்டோம். இல்லம்மா, அது பண்ணினது தப்புமா, மன்னிச்சிடுங்க. மனசுல எதுவும் வச்சிக்காதீங்க. எப்படிங்க இப்படி பேசுறீங்க? இத்தனை மாதங்களில் அவ பண்ணின கொடுமையெல்லாம் மறக்க சொல்றீங்களா? பேசின பேச்சையெல்லாம் மறந்துட சொல்றீங்களா? பெரிய பெரிய மகான்களால் கூட அவ பண்ணினதை மறந்து மன்னிக்க முடியாது. நல்ல குடும்பம்னு சாக்கடையில் போய் விழுந்துட்டோம். அவ காரி துப்புரா. கிடைக்காத இடத்தில் கிடைச்ச போய் பொண்ணுன்னு எடுத்தீங்களான்னு. என் புள்ள வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன். எங்க நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம எங்க மானம் மரியாதையும் கெடுத்துட்டா. பெரியவங்கம்மா நீங்க, உங்க பொண்ணா நினைச்சுக்குங்க. என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சேன். ஒரு வேளை செய்ய விட்டேனா? எவ இது மாதிரி மருமகளை பார்த்துப்பா? ஆனா அவ என்னை கூட மாமியாரா மதிக்க வேண்டாம். இந்த பொண்ணை எதிரி மாதிரி பார்க்கிறா. அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை தானே. அவனை நாம மதிச்சாதானே நம்ம பொண்ணை நல்லா வச்சுப்பான். அந்த உணர்வு வேணாம். தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவங்க எப்படி போனா எனக்கென்ன என்று வெறுப்பும் ஆத்திரமும் சேரச் சொன்னால் மலர். ராதாவும் பிரேமாவும் இறுதியில் சோர்ந்து போனவுதான் மிச்சம். அடுக்கடுக்கான குற்றப்பட்டியல் நீண்டதே தவிர ஒரு முடிவுக்கே வர காணோம். மலரின் பேச்சை பார்க்கையில் அவளுக்கு பிரார்த்தனா தன் படியேறுவதில் விருப்பமில்லை என்பது தெளிவாய் தெரிந்தது. எதுவும் பேசாமல் நின்றிருந்த மருமகனை பாவமாய் பார்த்தாள் ராதா. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?